இந்த வீடியோல நாம முட்டை பொரியல் செய்வது எப்படின்றத பத்தி பார்க்க போறோம். முட்டை பொரியல் செய்வதற்கு நம்ம வந்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதுல ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்சு வந்த உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சு வந்தோடனே ஒரு பச்சை மிளகாவை பொடியா நறுக்கி போட்டுக்கங்க. 2 பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி போட்டுக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கிக்கங்க வெங்காயத்தை. நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க. மிளகு பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கங்க. இது நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து இங்கே 4 முட்டை உடச்சி ஊற்ற போகிறேன். அதுக்கான உப்பை நான் இப்போவே போட்டுட்டேன். போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க எல்லாத்தையும். இது மாதிரி நல்லா சுண்டி வந்த உடனே இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம்ல. இது ஒரு ஈஸியான டிஷ்ஷு தான். நம்ம அவசரத்துக்கு இது மாதிரி நம்ம செய்து சாப்பிட்டுக்கலாம். பொரியலை எந்த சைட் டிஷ்ஷும் இல்லைன்னா இது மாதிரி முட்டை பொரியலை செய்து சாப்பிட்டுக்குங்க. சீக்கிரமாக செய்திடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க அந்த முட்டையை. உங்களுக்கு சைஸ் பெருசாக வரணுன்னா அதுக்கேற்ற மாதிரி பெருசாக நம்ம கலரில் ரொம்ப கலராமல் லைட்டாக கலராமல் பெருசாக வரும். நல்லா கலர்னால் நம்மளுக்கு பொடி பொடியாக கிடைக்கும். கொஞ்சம் கொலன்னு வேணுன்றவங்க இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்து வச்சு சாப்பிட்டுக்குங்க. உங்களுக்கு நல்லா ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வதக்கணும். பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ட்ரையாக வேணுன்றவங்க இது மாதிரி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இறக்குற நேரத்தில் நம்ம கொத்தமல்லியை போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுருங்க. கொத்தமல்லியை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை வந்து நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த முட்டை பொரியலை தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.